தமிழ்நாட்டில் தற்போது நடக்கக்கூடிய ஆட்சி எப்போ வேண்டுமானாலும் கவிழும் அப்படின்றத திமுகவின் தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்கிறாரு. இது மட்டும் இல்லாமல் கட்சி தொண்டர்கள் மறுதேர்தலை சந்திக்க ரெடியா இருங்க அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. எதை வச்சு இந்த ஒரு கன்க்ளூஷனுக்கு இவர் வராரு? தாவேக்கு ஆட்சி அமைப்பதற்கு சிபிஐ, சிபிஎம், விசிகே, காங்கிரஸ் போன்ற கட்சியின் ஆதரவோடு தான் இப்போ அவங்க ஆட்சியில் இருக்கிறாங்க. இப்போ ஆதரவு கொடுத்த கட்சிகள் எப்போ வேண்டுமானாலும் அந்த ஆதரவை வாபஸ் வாங்கலாம் அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதாவது இதை அவர் நேரடியாக குறிப்பிடலை. ஆனால் இதை அவர் மென்ஷன் பண்ணுற மாதிரி தான் இந்த ஒரு விஷயத்தை அவர் பேசியிருக்கிறாரு. இது மட்டும் இல்லாமல் விஜய் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்று 6 நாட்களுக்கு அப்புறம் தான் அமைச்சரவை பட்டியலே வெளியாகி இருக்கு. அதுவும் இந்த அமைச்சரவை பட்டியலில் பெரும்பான்மையான எம்எல்ஏக்கள், அதாவது இவங்களாம் அமைச்சராக ஆவாங்க அப்படின்னு எதிர்பார்த்து இருந்த பல பேருடைய பெயர் இதில் இடம்பெறல. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு தரப்பு என்ன சொல்றாங்கன்னா, அதிமுகவில் இருந்து நிறைய எம்எல்ஏக்கள் தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. அவங்க எல்லாருமே அமைச்சரவை பட்டியலில் ஒரு சிலர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றதையும் குறிப்பிடுறாங்க. எனவே இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் மு.க.ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி எப்போ வேணாலும் கவிழும் அப்படின்றத குறிப்பிட்டிருக்கிறாரு. மக்களாகிய உங்கள் கருத்து என்ன? ஆட்சி கவிழுமா இல்லை நீடிக்குமா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க.